அனைவருக்கும் வணக்கம். நான் வேதியியலாசிரியர் சுரேஷ்குமார். நம்ம இப்போ 11th கெமிஸ்ட்ரியில் 5வது பாடம் காரம் மற்றும் கார மண் உலோகங்கள் அந்த பாடத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் தலைப்பு 5.2.2 லித்தியத்தின் தனித்துவமான பண்பு. லித்தியத்துக்கு ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு அர்த்தம். தனித்துவமான பண்புனா அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தனிமங்கள்லேருந்து லித்தியம் எப்படி தனித்துவமான பண்பு பெற்றிருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ லித்தியம் பார்த்திங்கன்னா Li அப்படின்னு இருக்கும். அந்த அணு அது அயனியாக்க மாற்றல் என்பது ஒரு எலக்ட்ரானை இழந்து நேர்மின் அயனியாக மாறும் பொழுது இந்த Li+ அப்படிங்கிற அயனி உருவாகுது. இந்த லித்தியம் அயனியினுடைய தனித்துவமான பண்புக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய அதனுடைய உருவளவு. ஓகேங்களா? இந்த லித்தியம் ஏற்கனவே அதாவது லித்தியம் அணுவாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா வரிசையில்னு பார்க்கும்போது லித்தியம் அதிக உருவளவு. ஆனால் அந்த தொகுதியில் அப்படின்னு பார்த்திங்கன்னா லித்தியம் குறைந்த உருவளவு தான் பெற்றிருக்கும். அதுலேயும் ஒரு எலக்ட்ரானை இழந்துட்டு நேர் அயனியாக மாறுனுச்சுன்னா அதனுடைய உருவளவு ரொம்ப குறைஞ்சிரும். அப்புறம் அதிக முனைவாக்கும் திறன், ப்ளஸ்ஸு மைனஸ்னு பிரியக்கூடிய அயனிகளாக பிரியக்கூடிய திறன், முனைவாக்கும் திறன் அதிகமாக இருக்குது லித்தியத்துக்கு. அதோட நீரேற்று மாற்றல் பார்த்தோம்னா அது அதிகமாக இருக்கும். இங்கேயே பார்த்துருக்கோம் படம் 5.2 முன்னாடி பேஜில் -519 கிலோஜூல் மோல் பவர் -1ன்னு இருக்குது. மற்ற அயனிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீரேற்ற மாற்றல் குறைவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ லித்தியத்துக்கு உருவளவு ரொம்ப சின்னதாக இருக்குது அந்த தொகுதியில் இருக்கிறதுலையே. அடுத்து பார்த்திங்கன்னா முனைவாக்கும் திறன் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்புறம் நீரேற்ற மாற்றல் அதிகமாக இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் d ஆர்பிட்டால் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா லித்தியத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய அணியன் 3 அணியன் 3ன்னு இருக்கிறதுனால எலக்ட்ரான் அமைப்பு பார்த்திங்கன்னா 1:2s1, அதாவது 1:2க்கு பதிலாக ஹீலியம்னு போட்டுக்கலாம். ஹீலியம் 2s1ன்னு இருக்குது. ஓகேங்களா? அதில் ஏதாவது p ஆர்பிட்டால் கூட கிடையாது, d ஆர்பிட்டாலும் கிடையாது. அப்போ d ஆர்பிட்டால்லாம் இல்லாததுனால அது தனித்துவமான பண்பை பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது அட்டவணை 5.5 லித்தியம் மற்றும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மற்ற தனிமங்கள். இப்போ லித்தியம் அதே தனிமத்தில் இருக்கக்கூடிய சோடியம், பொட்டாசியம், லித்தியம் பார்த்திங்கன்னா இந்த தனிமத்தில் இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய இது முதல் தொகுதியில் தான் லித்தியம் முதல் தனிமமாக இருக்குது. அதுக்கு மேலே ஹைட்ரஜன் இருக்குது தான். அதனுடைய இடத்த பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். 1ஆவது தொகுதியில் இருக்கலாம், 17ஆவது தொகுதியில் இருக்கலான்னு. ஸோ நம்ம லித்தியத்தை இந்த தொகுதியில் முதல் தனிமமாக நம்ம கருதலாம், கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தொகுதியில் கார உலோகத்தில் முதல் தொகுதியில் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம்னு Rb, சீசியம் Cs, ஃப்ரான்சியம் Fr. இந்த தொகுதியில் லித்தியம் தான் முதல் தனிமமாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய இந்த சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த தனிமத்தில் இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மற்ற தனிமங்கள் பிரிவில் அதை கொண்டு போயிடலாம். லித்தியத்தை மட்டும் தனியாக வச்சு பார்க்குறோம், ஒப்பிட்டு பார்க்குறோம். இப்போ லித்தியம் பார்த்திங்கன்னா கடினமாக இருக்குது. அதனுடைய உருகுநிலை கொதிநிலை பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? லித்தியத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், லித்தியத்துக்கு உருகுநிலை 181, அதுவே சோடியம் பார்த்திங்கன்னா வெறும் 98, பொட்டாசியம் 63, ருபீடியம் 39, சீசியம் இன்னும் குறையுது. அதே போல் கொதிநிலை பார்த்திங்கன்னா லித்தியத்துக்கு 1347 கெல்வின் 1347 டிகிரி செல்சியஸில் வருது. அதே சோடியம் 881 குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஓகேங்களா? அப்போ உருகுநிலை, கொதிநிலை இதெல்லாம் எப்படி இருக்குன்னா குறைவாக இருக்குது. சரி, மற்ற தனிமங்களும் குறைவாக இருக்குது. லித்தியத்துக்கு பார்த்திங்கன்னா உருகுநிலை, கொதிநிலையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? கடினத்தன்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லித்தியம் கடினமாக இருக்குது. ஓகேங்களா? மற்ற தனிமங்கள் பார்த்திங்கன்னா கடினத்தன்மை குறைவாக இருக்குது. அதனால் மிருதுவாக இருக்குது. குறைந்த உருகுநிலை, குறைந்த கொதிநிலையை பெற்றிருக்குது. ஓகேங்களா? சரி, அடுத்தது 2வது பாயிண்ட்டு. இதில் மொத்தம் 6 பாயிண்ட் இருக்குது. குறைவான வினைத்திறன் இருக்குது லித்தியத்துக்கு. ஓகேங்களா? அதனால் இது ஆக்சிஜனோடு வினைப்பட்டுச்சுன்னா சாதாரண ஆக்சைடு மட்டும்தான் தர முடியும், பெராக்சைடை தராது. லித்தியம் Li2O அதை தரும், LiO2 அதை தராது. ஓகேங்களா? சாதாரண ஆக்சைடு உருவாக்குறது கஷ்டம். அப்படியே உருவானாலும் அந்த ஆக்சைடுகள் நிலைப்புத்தன்மையற்றவையாக இருக்குது, நிலையாக இருக்காது. அதனால்
சாதாரண ஆக்சைடு லித்தியம் Li2O மட்டும் தான் உருவாகும். அதுவே அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மற்ற தனிமங்கள் பார்த்தோம் அப்படின்னா அதிக வினைத்திறன் கொண்டு இருக்குது. ஓகேங்களா? அதனால் சோடியம் பார்த்திங்கன்னா சோடியம் பெராக்சைடு தரும். ஓகேங்களா? பொட்டாசியம் ஆக்சைடு, சூப்பர் ஆக்சைடு அதெல்லாம் தர முடியும். ஓகேங்களா? அடுத்தது 3வது பாயிண்ட்டு, நைட்ரஜனோட வினை புரிஞ்சுன்னா லித்தியம் வந்து Li3 தரும், லித்தியம் நைட்ரேட் தரும். ஆனால் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மற்ற தனிமங்கள் நைட்ரஜனோட வினை புரிந்து நைட்ரேட்டு தரதில்லை. அடுத்து புரோமினுடன் வினை. புரோமினோட பார்த்திங்கன்னா லித்தியம் வந்து மெதுவாக தான் வினை புரியுது. ஆனால் மற்ற தனிமங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீரியமாக ரொம்ப வேகமாக விகரஸாக ரியாக்ட் பண்ணும். ஓகேங்களா? வீரியம்னா ரொம்ப ஆர்வமோட வினை புரியும், வேகமாக இருக்கும் ரியாக்ஷன். 4வது பாயிண்ட்டு, இதெல்லாம் 4வது பாயிண்ட் பார்த்துட்டோம். 5வது பாயிண்ட்டு, பார்த்தீங்கன்னா கார்பனோட எப்படி வினை புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பனோட நேரடியாக வினைபுரியும் லித்தியம்லாம் வினைபுரிந்து அயனி கார்பைடுகளை உருவாக்குது. இப்போ லித்தியம் வந்து கார்பனோட வினைபுரிஞ்சுன்னா 2Li + 2C gives Li2C2 தரும். ஆனால் மற்ற தனிமங்கள் பார்த்திங்கன்னா கார்பனோட நேரடியாக வினைபுரியதில்ல. ஆனால் கார்பன் சேர்மங்கள்னு சொல்லக்கூடிய ஹைட்ரோ கார்பன்களோட வினைபுரியுது. இப்போ சோடியம் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு C2H2 அஸ்டிலினோட வினைபுரிச்சுன்னா Na2C2 சோடியம் கார்பைடு இப்படி உருவாக்கும், ப்ளஸ் ஹைட்ரஜனை கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இது கார்பனோட தான் இது நேரடியாக கார்பனோட வினைபுரியுது. இது கார்பனோட நேரடியாக வினைபுரியுறது இல்லை, ஆனால் கார்பன் சேர்மங்களோட வினைபுரியுது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டு புது புக்கில் நம்ம எடுத்துட்டாங்க, இது பழைய PDF. ஓகேங்களா? இதில் லித்தியம் நைட்ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா அது சிதைவடைஞ்சு லித்தியம் ஆக்சைடை தரும். இங்கே மற்ற கார உலோகங்கள் வந்து சிதைவடைந்து நைட்ரைட்டுகளை தரும். அதாவது மற்ற தனிமங்களுடைய நைட்ரேட்டுகள் சிதைவடைந்து நைட்ரைட்டுகள் தரும். அந்த ரைட் ரேட் அதை கொஞ்சம் கவனிச்சிங்க. ஒரு எழுத்து தான் வித்தியாசம், ஆனால் அர்த்தம் மாறிடும். அட்டவணை 5.5 லித்தியம் மற்றும் அத்தொகுதியில் உள்ள மற்ற தனிமங்களோட ஒப்பீடு பார்த்தோம். ஓகேங்களா? இது 2 மார்க் கொஸ்டினில் கேட்குறதுக்கு 2 மார்க்குங்கிற 3 மார்க்கோ அல்லது 3 மார்க்கில் ஏதாவது 2-3 பாயிண்ட்டோ அல்லது 5 மார்க்கில் கேட்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது அட்டவணை 5.6 லித்தியம் மற்றும் மெக்னீசியம் இடையே உள்ள ஒற்றுமைகள். மற்ற தியரி கேட்குறத விட இந்த மாதிரி வேறுபாடுகள் அட்டவணை மாதிரி கொஞ்சம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துங்க. இப்போ முதல் தொகுதியில் இருக்கக்கூடிய லித்தியமும் 2ஆம் தொகுதியில் இருக்கக்கூடிய மெக்னீசியத்துக்கும் இடையிலான வேறுபாடு. இது வந்து பார்த்திங்கன்னா 3வது பாடத்தில் பேஜ் நம்பர் 97 இந்த அட்டவணை கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அட்டவணை 3.15 பாலிங்க அளவீட்டு முறையில் தனிமங்களின் எலக்ட்ரான் கவர்த்தன்மை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பீரியாடிக் டேபிளையும் போகலாம். இதில் பக்கமாக இருக்கணும், இதில் வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா முதல் தொகுதியில் ஹைட்ரஜனை விட்டுருங்க. இப்போ முதல் தொகுதியில் முதல் தனிமம்னு சொல்லக்கூடிய லித்தியமும், 2வது தொகுதியில் பாருங்கள் முதல் தனிமம் பெரிலியம், அதை விட்டுருங்க. 2வது தொகுதியில் முதல் தொகுதியில் இருக்கக்கூடிய லித்தியமும் 2வது தொகுதியில் 2வதாக இருக்கக்கூடிய மெக்னீசியமும். லித்தியம் மெக்னீசியம் பாருங்கள் மூளை விட்ட தொடர்பு கிராஸாக இருக்குங்களா? ஸோ அப்போ முதல் தொகுதியில் இருக்கக்கூடிய லித்தியத்துக்கும் 2வது தொகுதியில் இருக்கக்கூடிய மெக்னீசியத்துக்கும் ஒரு மூளை விட்ட தொடர்பு இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த அட்டவணையில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அட்டவணை 5.6 ஓகே. லித்தியம் மெக்னீசியம் இடையே உள்ள ஒற்றுமைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இதில் 7 பாயிண்ட் இருக்குது. லித்தியம் மற்றும் இது கண்டிப்பாக 3 மார்க் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, முக்கியமான கொஸ்டின் இது. லித்தியம் மற்றும் மெக்னீசியம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மற்ற தனிமங்களை விட அதிகமான கடினத்தன்மை இருக்குதுன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம், போன அட்டவணையில் கூட பார்த்தோம். லித்தியத்துக்கும் கடினத்தன்மை அதிகமாக இருக்கும் அந்த தொகுதியில், மற்ற தனிமங்கள்லாம் மிருதுவாக இருக்கும் அதே தொகுதியில். மெக்னீசியம் 2வது தொகுதியில் பார்த்திங்கன்னா மெக்னீசியம் கடினமாக இருக்கும். அந்த தொகுதியில் 2வது தொகுதி கார மண்ணுலகங்கள் தான் 2ஆம் தொகுதி. அதில் இருக்கக்கூடிய மற்ற தனிமங்கள் பார்த்திங்கன்னா மிருதுவாக இருக்கும். அடுத்தது 2வது பாயிண்ட்டு, லித்தியம் மற்றும் மெக்னீசியம் வந்து பார்த்திங்கன்னா 2 நீரோட மெதுவாக தான் வினைபுரியுது. ஓகேங்களா? அவற்றினுடைய இந்த ஆக்சைடுகள் வந்து பார்த்திங்கன்னா மிக குறைவாக தான் கரையுது. ஓகேங்களா? லித்தியம் ஆக்சைடு மெக்னீசியம் ஆக்சைடெலாம் மிக குறைவாக கரையும். அப்புறம்
இந்த லித்தியம் மற்றும் மெக்னீசியனுடைய ஹைட்ரைடுகளை வந்து ஹைட்ராக்சைடுகளை வெப்பப்படுத்தும் போது அது சிதைவடையுது. ஓகேங்களா? அடுத்தது மற்ற அதே தொகுதியில் இருக்கக்கூடிய மற்ற தனிமங்களுடைய ஹைட்ராக்சைடுகளை வெப்பப்படுத்தும் போது சிதைகிறதில்ல. ஓகே. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 3வது, இந்த லித்தியமும் மெக்னீசியமும் நைட்ரஜனோட நேரடியாக வினைபுரிஞ்சு லித்தியம் நைட்ரேட்டு Li3n Mg3n2 தரும். மெக்னீசியம் நைட்ரேட் லித்தியம் நைட்ரேட் தரும். அப்புறம் 4வது பாயிண்ட்டு, இந்த லித்தியமும் மெக்னீசியமும் எந்த சூப்பர் ஆக்சைடையும் உருவாக்குறதில்ல. ஏற்கனவே பார்த்தோம். லித்தியம் வந்து பார்த்திங்கன்னா Li2O, மெக்னீசியம் வந்து MgOங்கிற சாதாரண ஆக்சைடுகள் மட்டும்தான் உருவாக்க முடியுது. சூப்பர் ஆக்சைடுகள் உருவாக்குறதில்ல. அப்படியே உருவாக்குனாலும் அது நிலைப்பிருப்பு தன்மை பெற்றிருப்பதில்லை. அடுத்தது 5வது பாயிண்ட்டு, லித்தியம் மற்றும் மெக்னீசியம் வந்து கார்பனேட்டுகளை லித்தியம் கார்பனேட்டையும் மெக்னீசியம் கார்பனேட்டையும் வெப்பப்படுத்தினோம்னா லித்தியமும் மெக்னீசியமும் லித்தியம் ஆக்சைடு மெக்னீசியம் ஆக்சைடை தந்து கூடவே கார்பன் டை ஆக்சைடையும் தரும். அதாவது கார்பனேட்டுகளை வெப்பப்படுத்தும் போது, இப்போ உதாரணத்துக்கு மெக்னீசியம்னு வச்சுக்கோங்க, MgCO3, அதான் மெக்னீசியம் கார்பனேட். அதை வெப்பப்படுத்தினோம்னா மெக்னீசியம் ஆக்சைடு MgOவையும் ப்ளஸ் CO2வையும் தரும். ஓகேங்களா? அந்த CO3 ரெண்டாக பிரியுது. ஒன்று ஆக்சிஜனாகவும் ஒன்று CO2வும் போகுது. MgO ப்ளஸ் CO2 போகும். அடுத்து 6வது, லித்தியம் மற்றும் மெக்னீசியம் வந்து பார்த்திங்கன்னா பைகார்பனேட்டை உருவாக்குறதில்ல. இப்போ LiHCO3, ஹெச்னு வந்தால் வெறும் CO3ன்னு வந்தால் கார்பனேட்டு, HCO3ன்னு வந்தால் பைகார்பனேட்டு. மெக்னீசியம் பைகார்பனேட்னா MgHCO3. அந்த மாதிரி பைகார்பனேட்டை லித்தியமும் மெக்னீசியமும் உருவாக்குறதில்ல. அடுத்தது 7வது பாயிண்ட்டு, இப்போ லித்தியம் குளோரைடும் மெக்னீசியம் குளோரைடுனா MgCl2. ஏன் LiClன்னு போடுறோம், ஏன் MgCl2ன்னு போடுறோன்னா, லித்தியங்கிறது முதல் தொகுதியில் பார்த்திங்கன்னா ஆக்சிஜனேற்ற நிலை +1, அதான் இணைதிறன் 1ன்னு அர்த்தம். இணைதிறன் 1 இருக்கிறதுனால ஒரு லித்தியம் வந்து ஒரு குளோரினோட தான் வினைபுரியும். ஏன்னா லித்தியம்னா Li+, நேர் இணைதிறன். ஓகேங்களா? நேர்மின் சுமை. குளோரின் வந்து எதிர்மின் சுமை, ஒற்றை எதிர்மின் சுமை Cl-. ஒரு ப்ளஸ் இருக்குன்னா, ஒரு நேர் அயனி இருக்குதுன்னா கண்டிப்பாக ஒரு எதிர் அயனி இருக்கும். பேலன்ஸாக தான் இருக்கும் ஒரு சேர்மம். இப்போ இதில் MgCl2னா Mg2+ன்னு வரும், Cl ஒரு மைனஸ் வரும். அப்போ Cl ஒரு Clக்கு ஒரு மைனஸு, 2 Cl இருக்குது, அப்போ 2 மைனஸ் வந்துடும். 2 மைனஸ். ஒரு மெக்னீசியம் தான் இருக்குது, அப்போ ஒரு மெக்னீசியத்துக்கு 2 ப்ளஸ். அப்போ 2 ப்ளஸ் இருக்குது மெக்னீசியம். நேர் அயனி 2 இருக்குது, நேர் அயனியுடைய மின்சுமை 2, எதிர் அயனியுடைய மின்சுமையும் 2, 2 + 2 மைனஸ். ஸோ இந்த மாதிரி தான் சேர்மங்கள் இருக்கும். சேர்மங்கள் பார்த்திங்கன்னா அதனுடைய அயனிகளினுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா அயனி மின்சுமை சரியாக இருக்கணும், பேலன்ஸ் ஆகணும். அந்த மாதிரி எழுதும் பொழுது அதை கணக்கு வச்சுட்டிங்களாவே உங்களுக்கு ஃபார்முலா தப்பு வராமல் எழுதலாம். இப்போ லித்தியம் குளோரைடு மெக்னீசியம் குளோரைடுலாம் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஆல்கஹாலில் கரையுது. நீர் வந்து ஈர்க்குத்தன்மை கூடியது, டெலிக்யூஷன் அப்படிம்பாங்க. DLIQUESENT, டெலிக்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீரை வந்து இது ரெண்டும் உறிஞ்சிடும். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹாலில் கரையும். இவற்றினுடைய நீர் கரைசல்கள்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா LiCl2H2O, லித்தியம் குளோரைடு ஹைட்ரேட், அப்புறம் மெக்னீசியம் குளோரைடு ஹைட்ரேட் MgCl2 8H2O. இந்த மாதிரி ஹைட்ரேட்டுகளாக வந்து படிகமாகும், கிறிஸ்டலாக மாறிடும். LiCl2 லித்தியம் குளோரைடு வந்து எப்படி படிகமாக இருக்குன்னா LiCl2H2ஓங்கிற படிகமாக இருக்கும். மெக்னீசியம் வந்து MgCl2 8H2ஓங்கிற படிகமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மூளைவிட்ட தொடர்பு முன்னையே பார்த்தோம். ஓகேங்களா? அந்த அட்டவணையில் காமிச்சேன். தொகுதி 1ல் இருக்கக்கூடிய முதல் தனிம லித்தியமும் தொகுதி 2ல் இருக்கக்கூடிய மெக்னீசியம், இரண்டாவதாக இருக்கக்கூடிய தொகுதி 2ல் இரண்டாவதாக இருக்கக்கூடிய மெக்னீசியமும் ஒரே மாதிரி ஒத்த பண்புகளை பெற்றிருக்கு. இப்போ அதை தான் பார்த்தோம். அட்டவணை 5.6ல் லித்தியம் மற்றும் மெக்னீசியம் இடையே உள்ள ஒற்றுமைகள். அது காரணம் அந்த மூளைவட்ட தொடர்புன்னு பார்த்தோம். இதுக்கு பேர் தான் மூளைவட்ட தொடர்பு. ஓகேங்களா? மூளைவட்ட தொடர்புக்கு இந்த இடத்துலையும் 2 மார்க்கில் மூளைவட்ட தொடர்பு என்றால் என்ன அப்படின்னா இதையும் எழுதலாம். அல்லது பேஜ் நம்பர் 3வது படத்துலேயே பேஜ் நம்பர் 100வது பேஜ்லேயே இருக்குது, அங்கே மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? சரி, இந்த மூளைவட்ட தொடர்புக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த லித்தியமும் மெக்னீசியமும் உருவளவு பார்த்திங்கன்னா ஏறத்தாழ ஒரே மாதிரி இருக்குது, ரொம்ப வித்தியாசம் இல்லை. Li+ அப்படின்னா Li+ அயனி, லித்தியம் அயனியினுடைய ஆரம் R எவ்வளோ இருக்குன்னா 0.766 ஆம்ஸ்ட்ராங் இருக்குது. மெக்னீசியத்துக்கு பார்த்திங்கன்னா Mg2+க்கு பார்த்திங்க அப்படின்னா 0.72 ஆம்ஸ்ட்ராங் இருக்குது. அங்கே 0.76 0.72 0.04 தான் வித்தியாசம் இருக்குது. ஸோ இரண்டும் குறிப்பிடத்தக்க அளவு ஒப்பிடத்தக்க அளவு என்ன உருவளவு பெற்றிருக்கு. ஆரம்
ஒரே மாதிரி பக்கமாக இருக்கிறதுனால உருவளவு சின்னதாக ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல வரலாம் கிட்டத்தட்ட. அப்புறம் எலக்ட்ரான் கவர்திறன் மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முன்ன பாலிங் அளவீட்டில் பார்த்தல அந்த அட்டவணை அதிலே பார்த்தவங்களே தெரியும். பேஜ் நம்பர் 97 பேஜ் நம்பர் 97 பாருங்கள். லித்தியத்துக்கு எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்த்தன்மைன்னு சொல்லலாம், கவர்திறன்னு சொல்லலாம். இந்த கவர்த்தன்மை மதிப்பு கவர்திறன் மதிப்பு பார்த்திங்கன்னா லித்தியத்துக்கு 1ன்னு இருக்குது, மெக்னீசியத்துக்கு 1.2. ஓகேங்களா? இப்போ 1ஆவது தொகுதியில் இருக்கக்கூடிய முதல் தனிமம் லித்தியமும் 2ஆவது தொகுதியில் இருக்கக்கூடிய 2ஆவதாக இருக்கக்கூடிய மெக்னீசியமும் கிராஸாக மூளைவிட்டமாக தொடர்பு ஏற்படுத்தியிருக்கு. அதான் அந்த மூளைவிட்ட தொடர்புங்கிறோம். காரணம் பார்த்திங்கன்னா உருவளவு ஏறத்தாழ ஒரு மாதிரி இருக்குது, எலக்ட்ரான் கவர்திறன் மதிப்பும் கிட்டத்தட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அது 1ன்னா அது 1.2 தான் இருக்குது, ரொம்ப வித்தியாசம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ மூளைவிட்ட தொடர்பு வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்த வகுப்பில் நம்ம 5.2.3 கார உலோகங்களின் வேதிப்பண்புகள் அதை பற்றி நாம் பார்க்கலாம். அதாவது கார உலோகங்கள் வந்து மற்ற தனிமங்களோட எப்படி வேதிவினை புரியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 பக்கங்களுக்கு மேலே இருக்குது. இல்லைங்களா? 2 3 3 கிட்டத்தட்ட 4 பக்கம் இருக்குது. நம்ம அதை அடுத்த வகுப்பில் அடுத்த காணொளியில் ஒரு வீடியோவை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.